முன்னொரு காலத்தில் யானை வடிவம் கொண்ட கயாசுரன் என்ற அசுரன் பிரம்மனை நோக்கி கடும் தவம் புரிந்து அழிவில்லாத வலிமை, நீண்ட ஆயுள் மற்றும் பெரும் செல்வத்தை வரமாகப் பெற்றான். இந்த வரங்களின் செருக்கால் அவன் 3 உலகங்களையும் ஆட்டிப்படைத்தான். தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தியதோடு இந்திரனின் ஐராவத யானையையே அதன் வாலை பிடித்துச் சுழற்றி எறிந்தான். பயந்து போன தேவர்களும் முனிவர்களும் காசிப்பதியில் சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தனர். ஆனால் கயாசுரன் தன் அழிவு நெருங்குவதை அறியாமல் சிவபெருமானின் கோயிலுக்கே சென்று இடிமுழக்கம் செய்தான். அடியவர்களைக் காக்க சிவபெருமான் உக்கிரமான வடிவெடுத்து தோன்றினார். கயாசுரன் சிவபெருமானுடன் போரிடத் துடித்தான். ஆனால் பெருமான் அவனை தன் திருவடியால் உதைத்து தள்ளினார். விழுந்த அந்த யானை அசுரனின் தலையையும் தொடையையும் தன் கால்களால் மிதித்தவாறு சிவபெருமான் தன் நகங்களாலேயே அவனது தோலை உரித்தெடுத்தார். சிவபெருமானின் அந்த உக்கிரமான திருமேனியின் பேரொளியைக் கண்டு உமையம்மையும் அஞ்சினார். உலக உயிர்கள் தங்கள் பார்வையை இழந்தன. உடனே சிவபெருமான் அந்த ஒளியின் வீரியத்தை குறைக்கத்தான் உரித்த யானை தோலையே தன் தோள்களின் மேல் போர்த்திக் கொண்டார். கயாசுரன் அழிந்ததைக் கண்டு மூவுலகும் மகிழ்ந்து சிவபெருமானை போற்றி வணங்கியது.